இந்த உலகம் இதுவரை கண்டிராத தேவனின் உக்கிரமான தீர்ப்புகளை சற்று எண்ணி பாருங்கள். நோவாவின் காலத்தில் மகா ஜலப்பிரளயம் பெருகி ஒரே ஒரு குடும்பத்தை தவிர ஒட்டுமொத்த உலகமே அழிந்து போனது. சோதோம் கொமோரா நகரங்கள் செய்த அக்கிரமத்திற்காக வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் மழையாய் இறங்கி அந்த நகரங்களையே சாம்பலாக்கியது. எகிப்து தேசத்தில் அந்த ஒரு இரவு ஒவ்வொரு வீட்டிலும் தலைச்சன் பிள்ளைகளின் மரணம் நிகழ தேசமே அலறியது. மோசேக்கு எதிராக கலகம் செய்தவர்களை பூமி பிளந்து அப்படியே விழுங்கியது. இருள், நோய், மரணம் என 10 வாதைகளால் எகிப்து நடுங்கியது மாத்திரமல்ல, செங்கடலில் பார்வோனின் ஒட்டுமொத்த சேனையும் ஒரே கணத்தில் அழிந்து போனது. வனாந்தரத்தில் முறுமுறுப்புக்கு தண்டனையாய் விஷப்பாம்புகள், பெலிஸ்தியர் மீது இறங்கிய கொடிய நோய்கள், தாவீது ஜனங்களை எண்ணிய போது 7 நாட்களில் மரித்த 70,000 பேர். இவையெல்லாம் உறக்கச் சொல்லும் உண்மை ஒன்றுதான்: நம் தேவன் மகா பரிசுத்தர். பாவம் என்பது சிறிய காரியம் அல்ல, அதன் முடிவு மரணம். காலம் கடந்து போகும் முன் இன்றே மனம் திரும்புங்கள்.